மிஸ்டர் சுதந்திரன் ஒரு வக்கீல். பின்னாடி அவர் ஹைகோர்ட் ஜட்ஜி ஆகிறார். அதில் வந்து எல்லாமே ஹாஸ்டல், பொண்டாட்டியே ஹாஸ்டல், செத்து பொண்ணுடைய பொண்டாட்டியே எனக்கு தெரியாது, நான் பார்க்கல அப்படின்ட்டா. அவங்க அம்மா மட்டும் கிட்டத்தட்ட 10 பக்கத்துக்கு மேலே சொல்கிறாங்க. அந்த அம்மாவோட சாட்சி, ஐயோ நான் என்னுடைய விட்னஸ் இது. அதுக்கப்புறம் வந்து பிஎம் டாக்டரு அந்த சிராலஜிக்கல் ரிப்போர்ட்டு, அந்த பிளட்டுலாம் இது பண்ணுறாங்கள அதனுடைய ரிப்போர்ட்டு, அந்த இதெல்லாம் வச்சு 8 பேரில் 7 பேருக்கு லைஃப் கொடுத்தாரு. அது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பெரிய சாதனை நினைக்கிறேன். அந்த 8 பேரில் தான் ஒருத்தனுக்கு மட்டும் அக்கீட்டில் கொடுத்துட்றாரு. யார், ஆட்டு தொட்டி கறிக்கடை பாய் ஒருத்தன், அவனுக்கு மட்டும் அக்கீட்டில் கொடுத்துட்றாரு. அந்த 7 பேர் இது பண்ணிட்டு எப்போ நடந்ததுன்னா 2004 லைஃப் 7 பேருக்கு. அதுக்கப்புறம் நான் 2006 அரக்கோணத்துக்கு இருக்கேன் இன்ஸ்பெக்டராக. அதை வந்து அப்பீல் போகிறாங்க ஹைகோர்ட்டு பெஞ்சில் அப்பீல் என்ன தான் மெசேஜ் கொடுத்து வர வச்சாங்க. நான் போகிறேன். மிஸ்டர் இளங்கோன்னு இப்போ எம்பியாக இருக்கார் டிஎம்கேல, அவர் தான் வந்து கவர்மெண்ட் அட்வொகேட். அவருக்கு நான் வந்து எல்லாத்தையும் சிடிபிஎல்லாம் இது எல்லாத்தையும் பாயிண்ட்டாக எடுத்து சொன்னால் அவர் ஆர்கியூ பண்ணார். அப்போ வந்து இந்த இவரே சுதந்திரமே சொல்கிறார். இப்போ ஹைகோர்ட்டு வக்கீல் அவர், அக்யூஸ்டு 7வது அக்யூஸ்டு 6வது அக்யூஸ்டு அவர் வக்கீல். இது வந்து ஆர்டிஃபிஷியலான கம்ப்ளைண்ட்டு, இது வந்து நம்பரா போல இல்லை அப்படி சொல்கிறாரு. தாய் வந்து பையனை வெட்டி போட்டுட்டாங்க, உடனே ஒரு 1/2 அன் ஹவருக்குள்ளே ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இல்லை அப்படின்றாரு. ஆனால் சந்துரு ஜட்ஜி என்ன சொல்கிறாரு, ஏன் பாசிபிலிட்டிஸ் இல்லை, ஒரு மகனை வெட்டிட்ட பிறகு அவங்க எங்கே போவாங்க, அடுத்தது போலீஸ் ஸ்டேஷன் தான் போகணும், அதுதான் அவங்க செய்திருக்காங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் வாய முடியினார். யார், சுதந்திரன் ஜட்ஜி, ஹைகோர்ட் லாயர். அதுக்கப்புறம் அவர் ஜட்ஜாக வர்றாரு அடுத்த வருஷமாக. நம்ம அந்த கேஸில் வந்து பெருமை என்னன்னா, அதில் மேக்சிமம் வந்து லைஃபு இது கன்விக்ஷன் கிடைக்கிறதுக்காக நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இது பண்ணேன். அது 7 பேர் கொடுத்து நான் பெருமையாக நினைக்கிறேன். அந்த 7 பேருக்கு வந்து ஹைகோர்ட்லேயும் ஊர்ஜிதம் ஆச்சு. ஹைகோர்ட்டில் சில கேஸ்லாம் வந்து இது லோயர் கோர்ட்டில் சரியான முறையில் சொல்லி ஏன்னா காரணம் சொல்லி தள்ளுபடி பண்ணுறாங்க, கன்விக்ஷனை வந்து இது பண்ணுறாங்க. ஆனால் இதில் வந்து கன்ஃபார்ம் பண்ணது எனக்கு ரொம்ப, அந்த கேஸில் வந்து மறக்க முடியாத கேஸ். அந்த 7 பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம்.